இன்றைய நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாள் முழுவதும் கூடவே இருந்து அவர் நம்மை வழிநடத்த வேண்டுவோம். மனிதன், உலகம், பிரபஞ்சம், உலகம் எல்லாம் உருவாக்கப்பட்டவை. ஆனால் கடவுள் உருவாக்கப்படாத மூலசக்தி. கடவுள் எப்போது உருவானார் என்ற கேள்வியே தத்துவ ரீதியாக பொருந்தாது. மனிதன் பெற்றோர்களால், மரம் விதையால், உலகம் ஒரு காரணத்தால். ஆனால் கடவுள் எல்லாவற்றிற்கும் காரணம். ஆனால் அவருக்கு காரணம் இல்லை. அதனால்தான் அவர் முதற் காரணம் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருப்பவர் கடவுள். அப்படி என்றால் மனிதனை ஏன் படைத்தார்? நாம் கடவுளின் ஒவ்வொரு படைப்பையும் பற்றி சிந்தித்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியம். வரும் நாட்களில் நாம் அந்த அதிசயங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம்.